கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, மகதலேனா மரியாள், சீஷர்கள், அப்போஸ்தலர்கள், யாக்கோபு மற்றும் 500க்கும் மேற்பட்ட சகோதரர்களுக்கு தரிசனம் தந்து வாழ்த்து கூறி செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து கட்டளை கொடுத்ததை இதுவரை தொடர்ச்சியாக தியானித்தோம். இன்று மீண்டும் அவர் சீஷர்களை பெத்தானியா வரை அழைத்துச் சென்று ஆசிர்வதித்து கூறிய வார்த்தைகளையும் அதன் பின் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை குறித்தும் தியானிப்போம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடே எருசலேமுக்கு திரும்பி வந்து நாளோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள் என்பதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களுக்கு இறுதியாக கூறிய வார்த்தைகள் இவை. அவர் சீஷர்களுக்கு பரிசுத்த ஆவியின் வாக்குத்தத்தத்தை நினைவூட்டுகிறார். அவர்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். பின்னர் அவர்களை ஆசீர்வதித்து விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இது பரிசுத்த ஆவியை குறித்த வாக்குத்தத்தம். தேவன் தம் ஜனங்களை ஒருபோதும் தனியே விடமாட்டார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று ஏற்கனவே தம்முடைய சீஷர்களுக்கு கூறியதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் வரை எருசலேமில் தங்கியிருங்கள் என்று அறிவுறுத்துகிறார். உயரத்திலிருந்து வரும் வல்லமை ஆவியின் அபிஷேகம், ஊழியத்திற்கான சக்தி. இயேசு அவர்களை ஆசீர்வதித்தார். இது கிறிஸ்துவின் கடைசி செயல். அவர் பிரியும் முன் கூட நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதன் பின் அவர் பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். இது விண்ணேற்றம், அசென்ஷன். அவர் மகிமையுடன் பிதாவினிடத்தில் சென்றார். அவர் மீண்டும் வருவார் என்பதற்கான நம்பிக்கை. யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் என்று சொல்வதை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். காத்திருப்பது விசுவாசத்தின் ஒரு பகுதி.
இந்த வேத பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள்: 1. தேவனுடைய வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். அவர் சொன்னதை தவறாமல் செய்வார். 2. காத்திருப்பது அவசியம். அவசரப்படாமல் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். 3. ஆவியின் வல்லமை இல்லாமல் தேவ ஊழியம் செய்ய முடியாது. மனித பலம் போதாது. 4. ஆசீர்வதிக்கும் தேவன். அவர் பிரியும் முன்பும் ஆசீர்வதிக்கிறார். 5. நம்பிக்கையின் மையம். அவர் மீண்டும் வருவார். விண்ணேற்றம் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. சுருக்கமாக சொல்வதானால், வாக்குத்தத்தத்தின் உறுதி, காத்திருக்கும் கட்டளை, ஆவியின் வல்லமை, ஆசீர்வதிக்கும் கிறிஸ்து, மகிமையுடன் விண்ணேற்றம். இந்த தபசு காலம் நம்மை நாமே சோதித்து குற்றம் குறைகளை களைந்து தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருக்கும் பொறுமையை நமக்கு அளித்தது அல்லவா? அதே பொறுமையோடு இன்னும் பரிசுத்தத்தோடு அவர் சமூகத்தில் காத்திருப்போமே ஆனால், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை நம்மிடத்தில் அனுப்பி நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று போதிக்க செய்வார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடம் வந்து அவருடைய வல்லமையை நமக்கு தரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக போதிப்பார். அது குறித்து நாளைய தினத்தில் தியானிப்போம். Jesus promised the Holy Spirit and instructed his disciples to wait in Jerusalem. Then he blessed them and ascended into heaven. God's promises are sure. Waiting is part of faith. We need the Holy Spirit's power. Jesus blesses his people. His ascension gives us hope of his return. So let us wait patiently and prayerfully. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரலோக பிதாவே, உமது வாக்கு தத்தங்களை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியின் வல்லமை நிரம்பிட அருள் புரிய வேண்டுகிறோம். காத்திருக்க தேவையான பொறுமையை எங்களுக்கு தாரும். நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தில் நடந்து உம்முடைய சாட்சிகளாக வாழ உதவி செய்ய வேண்டுகிறோம். விண்ணுக்கு ஏறின நீர் மீண்டும் திரும்ப வருவீர் என்ற பரிபூர்ண விசுவாசத்தோடு உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.